ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு 4 பேர் வேணும். பிறக்கிறப்பையும் சரி, இறக்குறப்பையும் சரி, இறந்து போனதுக்கு பிறகு நம்மளை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அப்போ கூட அந்த 4 பேர் இருந்தால் தான் நம்மளுடைய உடலை அழுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேரும் வந்து நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கொண்டுடுறாங்க. கொண்டு அந்த 4 பேர் அந்த அந்த 4 பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க கொண்டு போய் அந்த பொண்ணை ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. இந்த 4 பேரும் நல்லவங்களா இருந்தால் அந்த பொண்ணை அப்போவே பொழைச்சிருந்துருப்பா. ஏன்னா அந்த பொண்ணை வந்து அரை உயிரோட தான் கொண்டு போய் வச்சு புதைக்கிறானுங்க. அப்போல்லாம் அந்த புதைக்கிறல ஒருத்தருக்கு ராஜன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அந்த அறிவெல்லாம் இல்லை. கடைசியாக சாக போகிற நேரத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டுட்டு செத்து போகிறார். அதான் அந்த படத்தில் அதுக்கு பிறகு தான் அந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. ஆமாம், இப்போ எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேகா சித்திரம் அப்படிங்கிற மலையாள மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா மலையாள மொழி படம். இது ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் படம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜோபின் டி சாக்கோ. இந்த இதில் திரைக்கதை எழுதினது ஜான் மந்திரிக்கல், ராமு சுனில் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த கதை எழுதினது வந்து ராம் சுனில் தான். இந்த திரைக்கதை எழுதினது ஜான் மந்திரிக்கலும் ராமு சுனிலும் எழுதியிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்தவர் வந்து வேணு குன்னப்பிள்ளி அப்படிங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. அப்படி பார்த்துட்டு மியூசிக் போர்டவர் பார்த்தீங்கன்னா மஜித் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. இது ஒரு படம் வந்து சோனி லைவில் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் டப்பிங்கோட இருக்குது. அது பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 7 கோடி இருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசூல் வந்து கிட்டத்தட்ட 58 கோடி ரூபா வசூலாகிருக்குது. மலையாளத்தில் 2025 ஆண்டு வெளியான படத்துலேயே அதிகமாக வசூல் பண்ண படம் இதுதான். நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் உள்ள படம். அது நல்ல ஒரு திரைக்கதை எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை, ஆசிஃப் அலி, அதாவது நம்ம ஹீரோ இருக்கார்ல ஆசிஃப் அலி, அவர் வந்து ஒரு போலீஸ் இதாக இருக்கார். போலீஸில் வேலை பார்க்குறாரு. சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த சீட்டு விளையாடுவாங்களா, ரம்மி ஆப் இருக்குல்ல, ஃபோன்லலாம் விளையாடுவாங்களா, அதில் விளையாண்டு ஒரு 15 லட்ச ரூபா ஜெயிச்சிடுறாரு. கவர்மெண்ட்டே சீட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லுது. இவர் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இது மாதிரி 15 லட்ச ரூபா ஜெயிச்சோன்னா என்ன பண்ணிடுறாங்க, அவர் சஸ்பென்ஸ் பண்ணிடுறாங்க. சஸ்பென்ஷன் பண்ணி ஒரு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து எங்கள் மேலே பேசுவாங்களா, இந்த சஸ்பென்ஸ் ஆகியிருக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கெல்லாம் மேலே பேசும்போது எஸ்பிலாம் பேசும்போது அவனை என்ன பண்ணுவோம், ஒரு குக்கிராமத்தில் கொண்டு போய் போட்டுருவோம், வேலைக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மலக்கப்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்க. அதாவது இப்போ ஏற்கனவே வேலை பார்த்ததை விட கீழே அதுக்கு கீழே போஸ்டிங் கொடுத்து அவர் வேலைக்கு போட்டுடுறாங்க. அங்கே அவர் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாரு. ஜாயின் பண்ணுறதுக்காக அன்றைக்கி போகிறார். அன்றைக்கி போகிற நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு இடத்துல ராஜன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த மலக்கப்பாரா அப்படிங்கிற ஒரு காட்டுக்கு போகிறார். அந்த மலக்கப்பாராங்கிற ஊரில் இருக்க காட்டுக்கு போய் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, 1985 வருஷம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து கொண்டாந்து இங்கே ஒரு பொண்ணை புதைச்சோம். யாருன்னா அலேஸ் ஒரு ஜுவல்லரி வச்சுருக்காங்க. அவர் இந்த ஜுவல்லரி ஓனர் வின்சென்ட், ஃப்ரான்சிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு பொண்ணை இங்கே புதைச்சோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துப்பாக்கி எடுத்து அவரே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறாரு. இப்போ இதோட முடியுது. இப்போ இது எங்கன்னா மலக்கப்பாரால நடக்குது. இந்த கேஸ் வந்து இவர் கையில் தான் வரும். இவருக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, வந்து பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் தோண்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல கிடைக்கல. பக்கத்தில் அது மாதிரி இந்த இது கிடைக்குது, எலும்பு கூடலாம் கிடைக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது. அதுலேருந்து இந்த கதை எப்படி போகுது, என்ன போகுது, எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அது யார், எப்படி செத்தாது, யார், அது என்ன பொண்ணு, இது இங்கேருந்து வந்தது அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. மம்முட்டி வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. அவர் டிஏஜிங் பண்ணி சின்ன பையனாக காமிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இருந்தார்லாம் அதுமாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா 1985 வருஷத்தில் நடந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஷூட்டிங்கில் அந்த பொண்ணு கலந்துதுப்பா. அதனால் அதை காமிச்சிருப்பாங்க. அந்த ஷூட்டிங் பேர் என்ன, காதோடு காது வரும் அப்படிங்கிற ஒரு படம் ஷூட்டிங் நடந்தப்போ தான் அந்த பொண்ணு வந்து இதிலலாம் ஜாயின் பண்ணியிருப்பா. அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த யார் இந்த படத்தை அந்த ஷூட்டிங் நடக்கிறப்ப காமிக்கணும்ல, அதனால் மம்முட்டியும் காமிச்சிருப்பாங்க. படம் நல்லாயிருக்கும், பாருங்கள், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, அருமையாக இருக்குது. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான படம். அது ஒரு 2.20 நிமிஷம் ஓடுது இந்த படம். பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.